தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய விசை. நான் உங்கள் லெனின் பிரகாஷ். இக்காணொலியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருங்கிணைந்து ஈரான் மீது மேற்கொண்டு வரும் போரின் காரணமாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை பற்றியும் அதன் வீரியத்தை பற்றியும் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இப்போரானது 2 வார கால அளவிற்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதன் எதிரொலியாக ஹர்மோஸ் நீரிணையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு பார்த்துட்டு வந்துருவோம். சந்தை உளவு நிறுவனமான கெப்லர் ஆய்வின்படி செவ்வாய்க்கிழமை 11 கப்பல்கள், புதன்கிழமை 5 கப்பல்கள், அப்புறம் வியாழக்கிழமை 7 கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஹர்மோஸ் நீரிணையில. மற்றபடி பெரிய எந்த ஒரு மாற்றமும் ஹர்மோஸ் நீரிணையில ஏற்படல. என்ன சொல்றாங்கன்னா, தற்காலிக போர் நிறுத்தம் அப்படியே இன்னும் சில காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டாலும் ஒரு நாளைக்கு 10 to 15 கப்பல்களுக்கு மேல அனுமதிக்கப்படாதுங்கிறத அவங்க உறுதியா சொல்றாங்க. பொதுவா நாளைக்கு 120 to 140 கப்பல்கள் வரைக்கும் அந்த ஹர்மோஸ் நீரிணைய கடந்திருக்கு போருக்கு முன்பாக. போருக்கு பிறகு நிலம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு 325 டேங்கர் கப்பல் முதற்கொண்டு 600 கப்பல்கள் ஹர்மோஸ் நீரிணையில சிக்குமுக்காடிட்டு இருக்குது. தற்காலிக போர் நிறுத்தம் நீண்டால் கூட ஒரு நாளைக்கு 10 to 15 கப்பல்களுக்கு மேல அங்க அனுமதிக்கப்படாதுங்கிறத தெளிவா சொல்றாங்க. ஹர்மோஸ் நீரிணையின் மூலமா தான் எல்என்ஜி மற்றும் உலக எண்ணெயில 5 1 பங்கு உலக சந்தைக்கே வரவே முடியும். தொடர்பா வியாழக்கிழமை ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக தளத்துல எழுதுறாரு, ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க மாட்டேங்குது, சரியா, ஹர்மோஸ் நீரிணையில தொடர்ச்சியா நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா போர் நிறுத்தம் சொன்னாலும் இஸ்ரேல் லெபனான் மீது போர் தொடுத்துட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அங்கிருந்து புலம்பெயரப்பட்டிருக்காங்க. உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை செஞ்சிட்டு இருக்கு இஸ்ரேல். இத உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. இது ஹர்மோஸ் நீரிணையில இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். இந்த போரின் காரணமா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை பத்தி பார்ப்போம். இது மத்த யுத்தங்கள் மாதிரி கிடையாது. இது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்ஃபிளிக்ட். இது ஈரான் மீது தாக்குதல் துவங்கப்பட்டவுடன் ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் அனைத்தையும் அது தாக்க துவங்கிருச்சு. அப்பமே அனைத்து நாடுகளும் போர் சூழலுக்கு உட்பட்டுருச்சு, சரிங்களா. கிட்டத்தட்ட 12 நாடுகள் அதுக்குள்ள வருது. கவனிக்கப்படாத விஷயம் உலக அளவுல என்னன்னா, இந்தியா இதுல மிகப்பெரிய அளவுல இந்த போர்ல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். போர் ஆரம்பிச்சு 36வது நாள் கணக்குப்படி கிட்டத்தட்ட 3400 பேர் இறந்திருக்காங்க. ஈரான்ல மட்டும் 2076 பேர். அது இல்லாம 26,500 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஈரான்ல 600 கல்வி நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. வளைகுடா நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் இந்தியர்கள் வாழ்றாங்க. அங்கிருந்துதான் 85% குருடாயில் நமக்கு இறக்குமதி செய்யப்படுது. சோ இது தொலைவுல நடக்கிற போர் கிடையாது, நமக்கு நெருக்கமா நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். மேற்காசியாவில இருந்து கிட்டத்தட்ட 90% எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யுது, சரிங்களா. எல்பிஜி மற்றும் குரூடாயில்ல பாதி இந்த ஹர்மோஸ் நீரிணை வழியா தான் இந்தியாக்குள்ள வருது. ஹர்மோஸ் நீரிணையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இந்தியாவோட சமையல் அறைகள்ல எதிரொலிக்குது. குரூடாயிலோட விலை $1 தாண்டுற அளவுக்கு நிக்குது. இப்ப டொமஸ்டிக் கன்சம்ஷன்ல 60%, எல்பிஜில 90% ஹர்மோஸ் நீரிணை கடந்துதான் இந்தியாவுக்கு வரணும். இதனாலதான் பெரிய அளவுல சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இங்க ஏற்பட்டு இருக்கு. நமக்கு ஏற்படுற நெருக்கடியை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். மகாராஷ்டிராலாம் பாத்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கே போலீஸ் பேட்ரோலோட தான் போயிட்டு இருக்குது. இடத்துல கள்ளச்சந்தையில இந்த சிலிண்டரோட விலை மிக பயங்கரமா உயர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இந்த சிலிண்டர்கள் அரிதான ஒன்றாகவும் விலை அதிகமான ஒன்றாகவும் மாறுவதன் காரணமா ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய அளவுல பூட்டப்படுது. புலம்பெயரும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் வேலை பார்க்கறவங்க அவங்க கிராமங்களுக்கே செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இத ஒரு சமூக அவசர நிலை அப்படின்னு பொருளியல் அறிஞர் சமூக ஆர்வலர் ஆனந்த் டெல்டுண்டே அவர்கள் கூறுகிறார். எல்பிஜி கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி இந்த சமையல் எரிவாயு. அது மாதிரி எல்என்ஜின்னு ஒண்ணு இருக்கு, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிகளுக்கு பயன்படுத்துவாங்க மற்றும் பவர் கிரிட்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. பவர் கிரிட்ஸ்னா நமக்கு தெரியும், இந்த மின்சாரங்கள் பெரிய அளவுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய இடம். அங்க இந்த எல்என்ஜி தான் பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த எல்என்ஜி பாத்தீங்கன்னா 50% நம்ம கத்தார்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். அங்கிருந்து இங்க வராதன் காரணமா மிகப்பெரிய அளவுல உற்பத்திக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள் உற்பத்தியானது 70%க்கு மேல நீங்க பண்ணக்கூடாது
அதுக்குள்ள பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக உரத்தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாயிருக்கு. இந்திய அரசின் வருவாய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மறைமுக வரியாக 10 ரூபா ஒரு லிட்டருக்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஒரு பேரல் $70 இருந்து $128 உயர்ந்திருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம அரசாங்கம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அத 10 ரூபாயை குறைச்சிருக்கு, சப்சிடைஸ் பண்ணிருக்குது. விலை இப்படி ஒரு பக்கம் விண்ணை மூட்டுற அளவுக்கு ஏறிட்டு இருக்க நேரத்துல எட்டுவதன் காரணம் பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடி ஏற்படும். வரிகளை இவ்வாறு ரத்து செய்வதன் மூலம் 1.55 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு வருவாய் இழப்பு இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படும்னு பொருளியல் அறிஞர்கள் கூறுறாங்க. எரிபொருளோட விலை உயர்வது அதிக காலம் நீடிச்சா எதிர்வரக்கூடிய 2027 நிதியாண்டிற்கான பொருளாதார பற்றாக்குறையாக 4.5% எதிர்பார்க்கிறாங்க. அதை தாண்டும், இதை விட பொருளாதார பற்றாக்குறை அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசு சப்சிடைஸ் பண்ணது, அதாவது மானியத்தை அரசு வழங்குவதன் காரணமாகத்தான் சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை அதிகமா இருந்தாலும் நமக்கு அதே விலையில பெட்ரோல் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அரசாங்கமும் கொஞ்ச காலத்துக்கு தான் சப்சிடைஸ் பண்ணும் முடியும். எவ்வளவுதான் அதுவும் பணத்தை உள்ள நிரப்பிட்டே இருக்கும் அந்த இடைவெளியை போட்டு மானியத்தை அது நிறுத்தும் போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இங்கே ஏற்படும். 38% பொருளாதாரமானது இந்தியாவிற்கு வளைகுடா நாடுகள்ல தான் வருது. 24-25 கணக்குப்படி இந்தியாவிற்குள் வந்த $135.4 பில்லியன் வருவாயில வளைகுடா நாடுகள்ல இருந்து வந்தது மட்டும் பாத்தீங்கன்னா $51.4 பில்லியன். சரிங்களா? இது கிட்டத்தட்ட நாம அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணி உபரி ஈட்டுறோம்ல, அதை விட இது அதிகம். இந்திய தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா எண்ணெய் நிறுவனங்கள்லயும் கட்டுமான நிறுவனங்கள்லயும் சில்லறை வணிகத்திலயும் அங்க வளைகுடா நாடுகள்ல பெரிய அளவுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமா பாத்தீங்கன்னா இந்த தொழில் அனைத்துமே பெரிய அளவுல பாதிப்புக்குள்ள இருக்கு. மார்ச் 2026 கணக்குப்படி 2,20,000 தொழிலாளர்கள், அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் பகுதியிலிருந்து மட்டும், வளைகுடா பகுதியிலிருந்து மட்டும் வெளியேறி இருக்காங்க. பெரும்பாலும் கேரளா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள். இப்ப அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு வருவாயானது வந்துட்டு இருக்கு. வேலை செஞ்சு அந்த வருவாய் மூலமா அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராம பொருளாதாரமே நெருக்கடிக்கு உள்ளாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு பாத்தீங்கன்னா 94.78 வலுவா சரிஞ்சுக்கிட்டே வருது. அது ஒரு பக்கம். எண்ணெய் மற்றும் எரிவாயோட விலை 5வது வாரமும் அப்படியே உயர்வாவே இருப்பதன் காரணமா பங்கு சந்தை மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவுல. மாதத்துல மட்டும் உலக முதலீட்டாளர்கள் $3 பில்லியன் மதிப்பிலான பங்குகளை இந்தியாவிலிருந்து விடுவித்து அமெரிக்க டாலர்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா எதிர்கொள்ளும் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல குறைவான வளர்ச்சி, உயர்வான பணவீக்கம், பலவீனமான பண மதிப்பு, இத அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு கலவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பன்னாட்டு முதலீட்டு வங்கி ஒண்ணு சொல்லுது. பேரு கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்னு. இந்தியாவிலிருந்து இயங்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் மூலமா வரக்கூடிய வருவாய் மட்டும் கடந்த வாரத்துல 875 கோடியா இறங்கி வந்திருக்குது. போர் ஆரம்பிக்கப்பட்ட சில நாட்கள்லயே 305 விமானங்கள் ரத்து செய்யப்படுது. ஈரான் போர் நம் நாட்டு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த காணொளி பதிவு செய்யப்படுது. வாய்ப்புள்ளவங்க மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது மாதிரி தகவல்களை நீங்க தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.